வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்ற விவகாரத்தில் இலக்கையும் தாண்டி இந்தியா சாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சுகாதார பாதிப்புகள் குறைந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவிடம் சுகாதாரத்துறை செயலாளர்கள் எடுத்துரைத்தனர். வேளாண் சட்டங்களுக்கு ஹரியானாவை சேர்ந்த விவசாய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பில் முழுமையான புரட்சியை ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா அணி ஒடிஷா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்ற விவகாரத்தில் பாரிஸ் உடன்படிக்கையில் உள்ள இலக்கையும் தாண்டி இந்தியா சாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருவநிலை இலக்கு குறித்த மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இலக்குகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் இளைஞர்கள் மற்றும் வருங்கால சந்ததியினரை ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 2.63 ஜிகாவாட்டாக இருந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி திறனை 2020ஆம் ஆண்டில் 36 ஜிகாவாட்டாக இந்தியா அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். சர்வதேச சூரிய கூட்டமைப்பு மற்றும் பேரிடரை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பில் ஒருங்கிணைப்பு ஆகிய குறிப்பிடத்தக்க 2 நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். 2047இல் நூற்றாண்டை கொண்டாடும்போது இலக்குகளை நிறைவேற்றுவதோடு எதிர்பார்ப்புகளையும் இந்தியா பூர்த்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். உலகில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் 4வது மிகப்பெரும் நாடாக உள்ள இந்தியா 2030ஆம் ஆண்டில் 450 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் கூறினார். புவி வெப்பமயமாதலால் பேராபத்து ஏற்படுவதை தவிர்க்க பருவநிலைக்கான அவசர நிலையை அனைத்து நாடுகளும் அறிவிக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் பருவநிலை உடன்படிக்கையில் 5ஆம் ஆண்டு நிறைவையொட்டி நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், 38 நாடுகள் ஏற்கனவே பருவநிலைக்கான அவசர நிலையை பிறப்பித்துள்ளதாக கூறினார். உலக அளவிலான தலைவர்களும் இதனை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் எலூரு பகுதியில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுகாதார பாதிப்புகள் குறித்த தற்போதைய நிலைமையை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவிடம் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன், இணைச் செயலாளர் திரு லாவ் அகர்வால் ஆகியோர் எடுத்துரைத்தனர். எலூரு பகுதியில் மக்களுக்கு மயக்கம், தலைவலி, வாந்தி உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் மேற்கொண்ட ஆய்வுகளின் முதற்கட்ட முடிவுகள் குறித்து அவர்கள் விளக்கம் அளித்தனர். மத்திய குழுவினர் தில்லி திரும்பிய பிறகு விரிவான அறிக்கை தயாரிக்கப்படும் என்று செயலாளர் தெரிவித்தார். எலூரு பகுதியில் புதிதாக பாதிப்புகள் குறைந்துள்ளதாக அவர்கள் எடுத்துரைத்தனர். நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு ஹரியானாவை சேர்ந்த விவசாய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நரேந்திர சிங் தோமரை ஹரியானாவை சேர்ந்த பாரதிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு குணிபிரகாஷ் தலைமையிலான பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். அப்போது வேளாண் சட்டங்களால் தங்களுக்கு கிடைத்த பலன்களை விவசாயிகள் தன்னுடன் பகிர்ந்து கொண்டதாக திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார். வேளாண் சட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்ததாக திரு தோமர் தெரிவித்தார். முன்னதாக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் முழுமையான மேம்பாட்டை உறுதிப்படுத்தவும் வேளாண் துறையை மேம்படுத்தவும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களின் பலனை விவசாயிகள் பெற தொடங்கியிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் கூறினார். வேளாண் சட்டங்களின் பலன்கள் குறித்து எடுத்துரைக்குமாறு தொழிலதிபர்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சபை கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பலன் அளிக்கும் வகையில் இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த கால முறைகளில் எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் விவசாயிகளுக்கு வர்த்தகம் செய்ய புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது கிராமப்புற இந்தியாவுக்கு அதிக முதலீடுகளை கொண்டு வருவதுடன் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கச் செய்யும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்.
நாட்டில் சுகாதார கட்டமைப்பில் முழுமையான புரட்சியை ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த சுகாதார சேவைகள் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு தரமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுகாதார வசதிகளை அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பிரதமரின் மக்கள் ஆரோக்கியம் ஆகிய திட்டங்களின் மூலம் ஏழைகளுக்கு 1,45,00,000 கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். 5வது தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு அறிக்கையை அவர் வெளியிட்டார். இதில் மக்கள் தொகை, சுகாதாரம், ஊட்டச்சத்து ஆகிய விவரங்கள் விரிவாக இடம்பெற்றுள்ளன. 15 மாநிலங்கள் மற்றும் 5 யூனியன் பிரதேசங்களின் விவரங்கள் தற்போது முதற்கட்டமாக வெளியிடப்பட்டுள்ளது. 2வது அறிக்கை மே மாதத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கையால் தயாரிக்கப்படும் மற்றும் புவிசார் குறியீடு பெற்ற பொம்மைகளுக்கு தரக்கட்டுப்பாட்டு உத்தரவிலிருந்து மத்திய அரசு விலக்களித்துள்ளது. இதற்கான 2வது திருத்த உத்தரவை தொழில் மற்றும் சர்வதேச வர்த்தக ஊக்குவிப்புத்துறை வெளியிட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. நாடு முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பொம்மைகளின் உற்பத்தி மற்றும் விற்பனையை ஊக்குவிக்க விரிவான செயல்திட்டத்தை தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்புத்துறை வகுத்துள்ளது. நடப்பு கரீப் பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து 372 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களின் கீழ் குறைந்தபட்ச ஆதார விலையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொள்முதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40,53,000 விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையில் 70,000 கோடி ரூபாய்க்கும் மேல் வழங்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் 54.45% கொள்முதல் நடைபெற்றுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான 2ஆம் கட்ட சிறப்பு முகாம் இன்றும் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் நடைபெறவுள்ளது. வரும் ஜனவரி 1ஆம் தேதியை வாக்காளர் சேர்ப்பு நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தப் பணிகள் கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதிகளிலும் நேற்றும் வாக்காளர் சேர்ப்பு சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. நாளை மறுதினம் வரை ஆன்லைன் மூலமாகவும் வாக்காளர் சேர்ப்பு அலுவலகங்களில் நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் எனவும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன. பூடானுடன் தூதரக உறவுகளை இஸ்ரேல் ஏற்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ரகசிய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இதற்கான உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவுக்கான இஸ்ரேல் மற்றும் பூடான் தூதர்களிடையே இந்த ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. நீர் மேலாண்மை, விவசாயம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் கூட்டு செயல் திட்டத்தை வகுக்க இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்தார். தலைநகர் காபூலில் 10 இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் 2 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று தாலிபான் அமைப்பு தெரிவித்துள்ளது. IS தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியதா என்பது தெரியவில்லை என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நைஜீரியாவில் மேல்நிலைப் பள்ளியில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மாயமாகியுள்ளனர். நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள கங்காரா மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போது 800 மாணவர்கள் பள்ளியில் இருந்தனர். 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறை செய்தித் தொடர்பாளர் கம்பாயிஷா தெரிவித்துள்ளார். மாயமான மாணவர்களை கண்டறிய ராணுவம் மற்றும் விமானப்படை கூட்டாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையேயான ஒத்துழைப்பு மூலம் ஜவுளித்துறையில் சர்வதேச போட்டியாளர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் என்று பங்களாதேஷ் வெளியுறவு இணை அமைச்சர் திரு ஷஹரியர் ஆலம் தெரிவித்துள்ளார். இந்தியா பங்களாதேஷ் பருத்தி திருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பருத்தி ஏற்றுமதியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் 2வது பெரிய நாடாக பங்களாதேஷ் திகழ்வதாக அவர் கூறினார். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா அணி ஒடிஷா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சென்னை அணி வடகிழக்கு அணியையும், பெங்களூரு அணி கேரளா அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்ற விவகாரத்தில் இலக்கையும் தாண்டி இந்தியா சாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சுகாதார பாதிப்புகள் குறைந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவிடம் சுகாதாரத்துறை செயலாளர்கள் எடுத்துரைத்தனர். வேளாண் சட்டங்களுக்கு ஹரியானாவை சேர்ந்த விவசாய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பில் முழுமையான புரட்சியை ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா அணி ஒடிஷா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AAR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.